மக்களே, நேற்று அண்ணாமலை அவரோட ப்ரெஸ் மீட் பார்த்தேன். ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்கிறாரு. நக்சலோட மேரையை பகிர்ந்துக்கிட்டார் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மைக்குமே அண்ணன் நக்சலோடைய மேரையை பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த ஆனந்த் டெல் டுண்டே அப்படிங்கிற ஒருத்தர் யாருங்கிறத சொல்கிறேன். நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கத்தை மட்டும்தான் அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க. இவர் யார், இவர் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கார் அப்படிங்கிற ரெண்டாவது பக்கத்தை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்துகிறேன். அண்ணன் விஜய் அவர்கள் யாரோட சரியான மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வரும். அம்பேத்கரோட பேரன்னு சொல்லி விழாவில் நிறைய நேரம் இவர் அறிமுகப்படுத்தினாங்க. இவருக்கு அம்பேத்கர் பேரனுங்கிற ஒரு அடையாளம் இருந்தாலும் இவர் தனக்கான ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ண ஒரு நபர் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ நான் சொல்ல வரேன். இவரை பற்றி நம்ம இதுவரைக்கும் பேசாமல் இருந்தோம். இந்த சமயத்தை பயன்படுத்தி எப்படிப்பட்ட நபரோட அண்ணன் விஜய் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலை ஏற்படுத்திக்கலாம். இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க. உண்மையான தரவுகள், உண்மையான ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த வீடியோவில் சில விஷயங்களை பேசலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நக்சல் தொடர்பு சார்ந்த வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுப்பான்னு சொன்னிங்கன்னா ஆமாம், கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்வுக்கு வரும்போதும் நீதிமன்ற அனுமதியோடு தான் வந்திருக்கார். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எதற்காண்டி கைது செய்யப்பட்டாங்க, இவர் கைது செய்யப்பட்ட போது நடந்த சூழல், இவர் கைது செய்யப்பட்ட போது எழுந்த குரல்கள், இவரோட கைதுக்கு யாருமே நீதிமன்றம் செய்யாத ஒரு விஷயத்தை சொன்னது செஞ்சது, இவர் கைது செய்யப்பட்டாருங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது, சரணடைந்தார் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட பல தெரியாத புரியாத பல அங்கங்கள் இந்த விஷயத்தில் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட பேரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் சொல்கிறாங்க. இவர் எப்படி அம்பேத்கரோட பேரன் சொல்கிறாங்கன்னா, அம்பேத்கரோட பேத்தி இவர் தான் திருமணம் பண்ணிக்கிட்டார். அந்த வகையில் அம்பேத்கரோட பேரன் அப்படிங்கிறது இவர் அறியப்படுறார். இவர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நபரே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கார். பல்வேறு நாளிதழ்கள், பல்வேறு செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா அந்த தலையங்கம் பக்கத்தில் ஒரு கட்டுரை இருக்கும். ஆனந்த் டெல் டுண்டே அப்படிங்கிற கட்டுரை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இடம்பெறும். இவரோட சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆதரவு கிடைச்சிச்சு. ஏங்க அந்த மனுஷனை போய் ஏங்க போய் குடையிறீங்க, அவர் பாட்ட ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான ஆதரவுகள் கிடைச்சிச்சு. மாணவர்கள் அமைப்புகள் ஒன்று கூடி ஆனந்த் டெல் டுண்டேக்கு எதிராக நடக்கிறது ஒரு மிகப்பெரிய சதி அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் அந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசினாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நபர் மட்டும் கிடையாது. ஐஐடியில் ஆய்வு கட்டுரைகளை கிரியேட் பண்ணுற ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு பேராசிரியர், ஐஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பேராசிரியர். இவர் ஒரு ஐஐடியில் மட்டும் ஒர்க் பண்ணது கிடையாது. கோவாவில் இப்போ சமீபத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கார். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கான்பூரில் வேலை பார்த்துருக்கார். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் வேலை பார்த்துருக்கான்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் அறிவுஜீவிகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆனந்த் டெல் டுண்டே அவர்கள். பட் ஆனந்த் டெல் டுண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவர், மனித உரிமை செயல்பாடுகள் சார்ந்து பேசக்கூடியவர், தலித் மக்களோட விடுதலையில் அடுத்த கட்டம் எடுத்து போகணும்னு ஆசைப்படுறவர், மிகப்பெரிய எழுத்தாளராகவும் ஆராய்ச்சியாளராகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர், அதே பாதையில் கொள்கை பெறலாமல் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஒருத்தர். இவர் பார்த்தீங்கன்னா 2018 பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவமானது நிகழுது. அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெரிய லெவலில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்படுறாங்க. இவரோட வீட்டுக்கு வாரண்டே இல்லாமல் சர்ச் பண்ணி பெரிய சர்ச்சையில் எண்ணெயை சிக்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பீமா கொரக்கன் வழக்கு அப்படிங்கிறது தான் இவர் சுற்றி இருக்கக்கூடிய வழக்கு. இது சம்பந்தப்பட்ட வழக்கில் தான் இவர் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு தான் இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து திரும்ப பங்கேற்ற அந்த நிகழ்வாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி அண்ணன் விஜய் அவர்கள் பங்கேற்ற நிகழ்வாக இருக்கட்டும், இவர் நீதிமன்ற அனுமதியோடு தான் இங்கே வந்து இந்த விழாலெல்லாம் கலந்துக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 200 வருஷம் முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் தலித் மக்களுக்கும் நடுவில் பெரிய பிரச்சனை போணுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 47க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்களோட அந்த விடுதலை உணர்வை போராட்டும் வகையில் பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த நினைவு நாள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அங்கே கொண்டாடப்படுது மகாராஷ்டிரா பகுதியில். ஸோ அந்த நினைவு நாளில் பார்த்தீங்கன்னா 2018 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வன்முறை ஏற்படுது. ஏன்னா 2019 1ஆம் தேதி தான் அந்த வன்முறை ஏற்படுது. அதற்கு முன்னாடி 2018 டிசம்பர் 31 நடந்த ஒரு மாநாடு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. எல்கர் பரிஷித் மாநாடு அப்படிங்கிறது அந்த மாநாட்டோட பேர். அந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் அந்த வன்முறை பெரிய லெவலில் உருவாகுது. அந்த வன்முறைக்கு பார்த்தீங்கன்னா நக்சல் தொடர்பு தான் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் சொல்லப்பட்டுச்சு. இவரை மட்டும் அந்த எழுதக்கூடிய அறிவுஜிகளை கைது பண்ணல. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடதுசாரிகள் சிந்தனை கொண்ட பல நபர்களை கைது பண்ணாங்க. ஏன்னா 2019 பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயம். 2019 ஜனவரி 1ஆம் தேதி இந்த கலவரம் வெடிக்குது. அந்த கலவரத்தை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட்
லெஃப்ட் விங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மனிதர்கள் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நக்சல் தொடர்பு அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க. முன்ஜாமீன் கூட கிடைக்காத பிரிவு அடிப்படையில் இவங்க வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது. நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் அணுகிறாங்க, நீதிமன்றம் கொடுக்கல. பட் நீதிமன்றம் யாருக்குமே முன்ஜாமீன் தள்ளனா உடனே அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவரை மட்டும் என்ன சொன்னாங்கன்னா சரணடைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. முதல் தடவை 2வது தடவை நீதிமன்றம் வார்னிங் கொடுத்தாங்க. 3வது தடவை பார்த்தீங்கன்னா 3 வாரம் சொல்கிறேன் அதுக்குள்ளே சரணடைங்க, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வார்னிங் தர மாட்டோம், சரணடைங்க, நீங்கள் குற்றவாளி குற்றமற்றவர் அப்படிங்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா தேசம் சம்பந்தப்பட்ட வழக்கில், தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வழக்கில் உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே செய்யாத ஒரு விஷயத்தை நீதிமன்றம் இவங்களுக்கு செஞ்சாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சரணடைந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் எதுக்கு ஜெயிலில் இருக்கும், என்னத்துக்கு ஜெயிலில் இருக்கும்னு தெரியாமல் ஜெயிலில் இருந்தார். இதில் பார்த்திங்கன்னா நீதிபதி சந்துரு அவர்கள், முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. எதற்கு சிறையில் இருக்காருன்னே தெரியாமல் சிறையில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. 31 மாதம் சிறையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை ஹைகோர்ட்டில் ஜாமீன் கிடைக்குது. இப்போ தொடர்ச்சியாக ஜாமீனில் வெளியே இருக்கார். இவரோட ஜாமீனை எதிர்த்து பார்த்திங்கன்னா என்னையே ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இவருக்கும் இந்த நக்சலுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. இந்த மாநாட்டுக்கு போனியான்னு கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்கிறாரு. இவர் இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணும்போது நீ இங்கே தானே வேலை பார்த்தேன்னு சொல்கிறாங்க, நான் அங்கே வேலை பார்க்கல, நான் அப்போ கான்பூரில் இருந்தேன்னு சொல்கிறாங்க. என்னைய சொல்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் என்னைய பக்கத்துலேயும் பெரிய லெவலில் ஆதாரம் இல்லைன்னு சொல்லப்படுது. இந்த குற்றச்சாட்டை மறுக்கும்போது ரொம்ப போல்டாக மறுத்தார் ஆனந்த் டில்டுண்டே. அவருக்கு உண்மைக்குமே நக்சல் தொடர்புலாம் கிடையாது. அவர் ஒரு எழுத்தாளர். அவர் எப்படி ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு சப்போர்ட் பண்ணுவார், தன்னுடைய எழுத்தை தான் அவர் ஆயுதமாக பயன்படுத்துவார் அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மனிதரை அண்ணாமலை அவர்கள் இந்த வழக்கை பயன்படுத்தி என்னையை சந்தேகப்பட்டு இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சால் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இவர் சிறை தண்டனை அனுபவித்த மாதிரிலாம் ஒரு பின்பத்தை இங்கே கிரியேட் பண்ணுறாங்க. இதில் சமரசம் செஞ்சுக்கூடாது. இந்த மாதிரி மனிதர்களை வச்சு இந்த விழாவை நடத்தாமல் வேறு யாரை வச்சு இந்த விழாவை நடத்துறது? இந்த மாதிரி மனிதர்கள் இந்த விழாவுக்கு மிக முக்கியமானவங்க. அது எல்லாமே அண்ணன் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா நிகழ்வில் பங்கேற்கக்கூடியவங்க யார் என்னன்னு தெரியாமல் அண்ணன் அவர்கள் பங்கேற்கக்கூடிய அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு அரசியல்வாதி விஜய் அவர்கள் கிடையாது. ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிஞ்ச அத்தனை வரலாறும் அவருக்கு தெரிஞ்ச பிறகு தான் அவர் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறாரு. ஸோ என்னையை வச்சு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக செய்யப்பட்ட ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கப்பட்ட ஒரு நபரை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா என்னைய வழக்கில் சிக்கினவர் அப்படிங்கிற ஒரு அரசியல் அஜெண்டாவை வச்சு பெரிய லெவலில் இவருக்கு எதிராக ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. நக்சல் தொடர்பு விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. நக்சல் தொடர்புலாம் கிடையாது. இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சி அவர் மறுத்துக்கிட்டு இருக்கார். தன்னுடைய வேலைகளை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கார். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கும் வரை யாராக இருந்தாலும் நிரபராதி தான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் டில்டுண்டே அவர்களும் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற வரைக்கும் ஒரு நிரபராதி தான். இவர் மேலே அலகேஷன் இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கே தவிர நிரூபிக்கப்படலை, நிரூபிக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரும் சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், ஒரு அரசியல் அஜெண்டாக்கு போடக்கூடிய ஒரு வழக்கு அடிப்படையாக வச்சு நக்சல் தொடர்பு விஜய் அப்படிங்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு ஏற்றுக்க முடியாத வாதங்கள் அடிப்படையில் அரசியல் நரேட்டிவ் செய்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.